வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எதுவும் பாஸ் ஆகலை. நம்மளும் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எதுவும் லாக் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்துருவோம். அப்படியே பாருங்கள், போன மாதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டு. போன மாதத்தில் பார்த்திங்கன்னா டபுள்ஸை வச்சு ஒரு ஏபி 88 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 00 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஏபிஎல் டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பாருங்கள் 77 இருக்கும். டபுள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதம் 1ஆந்தேதி. அது நாள் கணக்கு பாருங்கள். அந்த 88க்கும் 00க்கும் பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த 77க்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேப்பு. ஃபஸ்ட்டு பாருங்கள் 88, அடுத்து 00, அடுத்து பாருங்கள் 77. இப்போ இதில் கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 99 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க 77, 88, 99, 00. இப்போ 99 உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த டேட்டில் வரணும் அப்படின்னு. அதான் பார்த்துங்க 99. அப்படி இன்னொரு நம்பர் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 66ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபி வந்து 66. இது பார்த்துக்குங்க 66, 77, 88, 99, 00. இப்படி தான் வரணும் இந்த நம்பர் பூரா. உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஏபி டபுள்ஸு. அப்படியே சி போர்டு பாருங்கள். அந்த 88க்கு 3, 00க்கு 5 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவரு டபுள்ஸு, அதோட பவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 77க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இந்த 77க்கு பவர் வந்துருந்துச்சுன்னா 2ன்னு வரணும். 772 அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த 1 வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த 66 எடுத்துக்குவோம். 662 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க இந்த 77க்கு 1, அந்த 66க்கு 2 வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 662ன்னு வரணும். அதையும் பார்த்துக்குங்க. இந்த 99 வந்துச்சுன்னா பாருங்கள், அந்த 99 எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 883 005ன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேப் நம்பர் பாருங்கள் 99. இந்த 3 5 கேப் நம்பர் 4. நம்ம இன்றைக்கி 994 கொடுத்துருப்போம் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இது வந்து நாளைக்கு தான் வரணும். ஒரு வேளை முன்கூட்டியே வந்துருச்சுன்னா அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி கொடுத்தாங்க கெஸ்ஸிங்கில். அப்போ 662 வந்தால் அந்த 771க்கு மேட்ச் பண்ணி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா 994 பார்த்தீங்கன்னா இந்த பவர் ட்ரிபிள்ஸுக்கு வரணும். நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுபோக பாருங்கள், நம்ம நம்பர் கொடுத்ததே ஏற்கனவே இடையில கொடுத்துருப்போம். எப்படி கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்போம்.
227 661 கொடுத்துருப்போம். ஆனால் நேற்றுக்கு ரிசல்ட் பாருங்கள், டிசி 27 வந்திருக்கும். அது 227 வந்திருந்தால் கூட நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது நோட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட வின்னிங் வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாதம் கேம்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மெயினாக வந்து கெஸ்ஸிங்கை பாருங்கள், நம்பரை மட்டும் பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரே நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம மெம்பர்ஷிப்புக்கு போக வேணாம், எல்லாத்துக்குமே சேர்த்து இது ஒரே வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டை பாருங்கள். நாளைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 2:30 வரைக்கும் டைம் இருக்குது. இதோட பெட்டரான கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டு போடுறேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு விட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நம்ம சேனலில் உள்ளே போனீங்கன்னா அங்கே போய் தான் பார்க்கணும். நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாங்க இன்றைக்கி என் நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும்தான். 6699 பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் நம்பர் பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏபி 88, ஏபி 00 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏபி 77. அப்போ இதோட கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 66, ஒரு 99. இதுக்கு நீங்கள் கேப் நம்பர் எடுத்திங்கன்னா 99 தான் வரணும். ஏன்னா 77 88 99 00 வந்துச்சுன்னா அந்த கேப் நம்பர் ப்ளீஸ் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 66 வரணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பிசி 99 ஒரு டைம் கொடுத்துருப்போம். போன மாதத்துக்கு மாதம் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பேட்டர்னில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த நாள் கணக்கில் சொல்லியிருப்பேன். ஆனால் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி 99 தான் வந்திருக்கும். அதை தான் பார்த்துங்க. உங்களுக்கு ஏபி 66 99. உங்களுக்கு சி போர்டு வேறு ஏதாவது வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். முதல்ல இந்த கெஸ்ஸிங் இந்த ரூட் வருமானு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.